வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இந்த ஷோ பல்பு அண்ட் இந்த ஷோவில் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு டீம் வெயிட் பண்ணு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த டீமில் இந்த பல்பை யார் வாங்க போகிறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். தொட்டில் ஆப்ரேஷன். हाँ, ये शो को कभी मिस मत करना, इसमें बहुत अच्छे अच्छे कार्यक्रम दिखाते हैं. ஸோ அடுத்து நம்ம ஷோவில் வந்து பார்க்குறது ஒரு 3 ஜென்டில் மேன்ஸ் வந்துடுறாங்க. அண்டு ஃபர்ஸ்ட் இருக்கவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சின்ன குழந்தையிலேருந்து டோரா பூஜி ஆசியில் வச்சுடுவாங்க தெரியுமா. குழந்தைங்கலாம் பாஃப் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போவோம் ஈன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எப்படி சூப்பரே அந்த மாதிரி ஒரு ஆசியில் வந்திருக்காரு. அவரை வந்து நாங்கள் பேசுறதுக்கு கூப்பிட்டோம். மனுஷன் பொம்பளை பிள்ளைட்டு நல்லா தான் பேசுகிறான். நம்ம கேட்டா தொட்டில் ஆபரேஷன் அப்படின்ற மாதிரியே பேசுறாரு. உங்க பேர் சொல்லுங்க. சுபாஷ். தம்பி யாரு? சனத்தவக்களை திருப்பி போட்டா மாதிரியே இருக்கா. பொங்கல் குமார். சுமாரா? சுபாஷ். சுபாஷ். என்ன பண்றீங்க சுபாஷ்? நின்னு பேசினுக்கிறேன் உங்ககிட்ட. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல. அம்மா காமெடி சபா. சிரிக்கணும். உங்க பேரு? என் பேர் பிரபாகரன். வந்துட்டாயா வைப்ரேஷன். பிரபாகரன். என்ன பண்றீங்க பிரபாகரன்? நானும் அவரை ஓட்டு நின்று இருக்கேன். புரியல. ஏய் அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ண அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. நீங்களும் அவர் கூட சேர்ந்து சும்மா தான் இருக்கீங்களா? எல்லாம் சும்மா இருக்கிற குரூப் போல. உங்க பேரு? ரஹ்மான். ரகுமான். வெறும் ரகுமானா ஏஆர் ரகுமானா? இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரகுமான் தானா? ஓகே. எது இசையில் எதுவும் ஆர்வம்? பாடல்கள்? காதல் ஆர்வம். ஓ அப்படியா? காதல் ஆரம்பமா? நல்லா வருவ ராஜா. சரி, முதல்ல வந்து நான் அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டுறேன். இந்த பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்கல்ல, அது என்ன தலை அர்த்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எது அப்படி சொல்றாங்க? அம்மா சொல்ல ஆண்க வந்து அவ்வளோ வந்து பெண்ணுங்க மேலே இது சந்தேகப்பட மாட்டாங்க. பெண்ணு வந்து அவ்வளோ சந்தேகப்படுவாங்க. அதான் பெண் பூச்சி பின் பூச்சின்றாங்க. இது சூப்பர். 11 மணிக்கு மேல பொட்டோட வீட்டுக்கு போனா எல்லா பொண்டாட்டியும் சந்தேகப்படுது. நான் ஏன் 11 மணிக்கு பொட்டு விட போறேன்? நீ போனாலும் போவியே. நான் கடையில் இருக்கும்போதே மூஞ்ச கழுவி பொட்டு வைக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு நீ ஏன் மூஞ்ச கழுவி பொட்டு வைக்கணும்? நீ அவங்கள பையா இதெல்லாம் இங்க எதனா ஒட்டி இருக்கும், குங்குமம் ஒட்டி இருக்கும். அந்த மாதிரிலாம் அந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. தப்பு பண்ணியிருந்தா தான் 4வது பொண்ணை பெத்து போட்டிருப்பீங்களா? அதெல்லாம் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு பர்ஃபெக்டா வீட்டுக்கு போயிடணும். தப்பு பண்ணாதான் எதுக்கும் பயப்படணும். தப்பு பண்ணாத ஏன் பயப்படணும்? நீங்க மனிதனே உள்ள ஆளுங்க, ரொம்ப பாராட்டலாம். கரெக்ட் தான். இப்போ பெண் புத்தி பின் புத்திக்கும் தப்பு பண்றதுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. தப்பு பண்ணாதான் பெண்ணு வந்து புத்தி கெட்டு போய் சந்தேகப்படிக்குது. அதுதான் வந்து பெண் புத்தி பின் புத்தின்றாங்க. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? சோ சந்தேகப்படுறதுக்கு பேரு தான் பெண் புத்தி பின் புத்தி. அப்ப பெண்கள் மட்டும் தான் சந்தேகப்படுறாங்களா? ஆண்கள் சந்தேகப்படுறாங்க வர்றாங்களே, அதான் பெண் புத்தி பின் புத்தின்றாங்க. ஏய் மூஞ்சா பாரு, நல்லா பபுள் கம் மெனு முட்டை விட்டா மாதிரி. ஏய் சை பாவம். எதுவும் காலையில எதுவும் சாப்பிட்டீங்களா லைட்டா? தொண்டில வலி. இவர் ஒருத்தருப்பா லைட் யார் என்ன தொண்டையில ஆபரேஷனுங்கிறாருப்பா இவரு. நீங்க சொல்லுங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்றாங்க இல்லையா? இல்ல, அவங்க வந்து பெண்களை கேட்டா தான் தெரியும், எங்களை கேட்டா தெரியாது. நெக்கு சிரிப்பே வரல. நீங்க எப்படி பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா இல்ல? இல்ல நான் எதுவும் கேட்கல ஜி, சத்தியமா எதுவும் கேட்கல ஜி. இல்ல பெண் புத்தி பின் புத்தி சொல்றாங்க இல்ல, அவங்களை கேட்டா தான் தெரியும். நம்ம வீட்டுல அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க. உங்களுக்கே 4 எப்படி இருந்தாலும் பொண்ணுங்க ஃப்ரெண்ட் இருக்கும், ஃப்ரெண்டுன்னு இருக்கும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒய்ஃப் ஒரு வரப்போறவங்களும் ஒரு பெண். அதை வச்சு சொல்லுங்க. பெண்ணிட்ட தான் கேட்கணும்னு கிடையாது, யார்ட்டாலும் கேட்கலாம். எனக்கு தெரியலங்க. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டே கொண்டே அடிச்சுக்கணும். நீங்க வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், நான் வந்து உங்க ஆட்டோல ஏற ஒரு பேசஞ்சர், ஓகேங்களா? நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். என்கிட்ட மீட்டருக்கு மேல ஒரு 10 ரூபாய் நீங்க காசு வாங்கலாம். நீங்க நல்லா பேசினீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேற கொடுப்பாங்க. பல்பு தானே அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓப்பனா உங்களுக்கு வேற கிஃப்ட், உங்க ஹேர் ஸ்டைலுக்கு வேற கிஃப்ட் கூட வரலாம், ஓகேங்களா? சரி ஓகே. எவ்வளோ பாச்சு? கரெக்டாக 1 நிமிஷம் தான் டைம். 1 நிமிஷம் நீங்க மேனேஜ் பண்ணிடணும், ஓகேங்களா? அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எவ்வளோ பாச்சு? 50 ரூபா ஆயிடுச்சு. இந்த 50 ரூபாய் கிளம்பு. நம்ம 50 ரூபா கொடுக்குறேன். 50 ரூபாய் தானே கேட்டேன். அதெல்லாம் என்னப்பா இப்போ பெட்ரோல் எல்லாம் என்ன விற்குது? இப்போ வந்து 50 ரூபா கொடுக்குறேன். பெட்ரோல் விலை ஏறினா என்ன, ரேஷன் ஆயில் விலை ஏறினா அதெல்லாம் என்னால் கொடுக்க பார்த்து கொடுங்க ஜி. மீட்டருக்கு மேலே பார்த்துட்டேன். வேணா 4 ரூபா கொடுக்குறேன் தனியா. இதெல்லாம் இந்த காமெடிலாம் நல்லா இருக்கும். வண்டி என் கூட வந்து ஆட்டோ ஓட்டி பாரு, உனக்கு தெரியும். என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நான் ஏன் உன் கூட வந்து ஆட்டோ ஓட்டணும்? எனக்கு வேலை இல்லையா? நீங்களாம் வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டினா தான் தெரியும். அது ஒரு 10 ரூபா ஆட்டோ ஓட்டாம போ, அது பிரச்சனையே கிடையாது. மீட்டர் எவ்வளவு காட்டிருக்கு? 50 ரூபாய் தானே காட்டிருக்கு. அப்ப 50 ரூபாய் தானே கொடுக்குறேன். அப்புறம் இப்போ நீ ஒரு பார்லர் போற, ஒரு பண்ற டாக்ஸ்லாம் வாங்குறாங்கன்னா உங்ககிட்ட டாக்ஸ் வாங்குற, நீயா பார்த்து
நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன், ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஏன்பா நீ வீல் சுத்தினது மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க காசு கேப்பியா? பார்த்து செய்யுங்க ஜி, சும்மா ஆட்சி செய்யற அளவுக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேனா? இதெல்லாம் முடியாது. 50 ரூபாய் நீ கேட்ட, ஏறும் போதே நான் கேட்டேன் 50 ரூபாய் கேட்டேன், 50 ரூபாய் கொடுத்துட்டேன். அப்புறம் நான் அதிகமாக என்ன வேணும்? பார்த்து செய்ப்பா, பெட்ரோல் எல்லாம் என்ன விற்கிது, நீ வேற மீட்டர் எவ்வளோ கட்டுறதானே கொடுத்துக்கிறேன். அப்புறம் பெட்ரோல் என்ன உனக்கு மட்டுமா, உன் வண்டிக்கு மட்டுமா பெட்ரோல் போடுறேன்? கராரெல்லாம் பேசினா உன்னை இறக்கி விட்டு இங்கே போய் நான் இறங்கின பிறகு தானே உன்ட்டே காசு கேட்குறேன். அப்புறம் என்ன இந்த மாதிரிலாம் பேசினா நீ உன்னை ஒரு ஆட்டோக்காரன் கூட ஏற்ற மாட்டேன். ஆமா ஆமா, இது வச்சிருக்காரு கிங் பிக்சர் ஏர்லைன்ஸ், இதுல என்ன ஏத்தின்னு வேற அதில் தானே கை போட்டு ஏறினேன். அப்புறம் ஏன் ஏறினேன்? ஏன்னா நண்டு ஏறியோன்னு உள்ள பிடிச்சி தள்ளி நான் உன்னை ஏறினா நீ ஏறிடுவியா எங்க கூட? ஆமா ஏறிடுவேன். ஏற சொல்றியா? ஏறினா ஏறிவியா? நீ 50 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கொடுத்த உன்ட்ட சும்மா எல்லாம் பேச முடியாது, வேலை சரி. உன்னை பார்த்தா ரொம்ப பேஷண்ட் மாதிரி தருது, நானே உனக்கு 50 ரூபாய் கொடுக்குறேன். முதல்ல போய் டாக்டருக்கு போயிட்டு வா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. அவரை மாதிரி பேசக்கூடாது, டீசெண்டாக பேசி அந்த 10 ரூபாய் வாங்கினேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா 20 ரூபா கூட வாங்கலாம், அது உங்கள் டேலண்ட். ஓகேவா? எவ்வளோ பாச்சு? 50 ரூபா ஆச்சு சார். 50 ரூபா சார் 50 ரூபா தான். அது தொலை கூட்டின்னு வந்து எதனா பார்த்து போட்டு கொடுங்க சார். நான் பார்த்து போட்டுக்கலாம். இல்லைப்பா கரெக்டாக அதில் இருக்க தானே சார். எவ்வளோ செலவு பண்ணி ஒரு 10 ரூபா கோசம். இல்லை உங்களுக்கு 10 ரூபா கொடுக்கறதுனால அந்த 10 ரூபா எடுத்து போனால் வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எதனா வாங்கி அந்த 10 ரூபா கொடுத்து எங்கள் வீட்டில் எங்கள் பொண்டாட்டி பிள்ளை இருக்குங்க சார். இந்த வியாக்கியானத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் ஏன் வாங்கி தரணும்? நீ தானே வாங்கி தரணும். பார்த்து போட்டு கொடுங்க சார். என்ன சார் அவ்வளோ தொலை வந்தீங்க, பார்த்து டீசெண்டாக இருந்து ஷூலாம் ஓ அப்படி வேறு பேசிட்டியா? இந்த 10 ரூபா போ. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? என்ன பார்த்து டீசெண்ட் வேறு சொல்லிட்டேன். நல்லா இரு, குடும்பத்தோட ஜாலியாக இரு. ஐயோ இந்த பையனா? நீங்கள் சொல்லுங்கள். ஆட்டோ டிரைவர். இப்போ நான் தான் ஆட்டோ டிரைவர். ஓகேவா? நான் தான் உங்கள்கிட்ட 10 ரூபாய் கேட்க போகிறேன். நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும். 50 ரூபா ஆச்சு. இந்தாங்க அப்படிங்க. என்ன கை கொடுக்குறியா? 50 ரூபா கொடுத்தேன். 50 ரூபா கேட்டேன். 50 ரூபா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துன்னு போ. 50 ரூபா தானே என் மீட்டர்ல இருக்கு. 50 ரூபா தான். மீட்டர்ல 50 ரூபா இருக்குது. ஒன்று தூக்கின்னு வந்தல, சும்மா தூக்கின்னு வந்தேன். தூக்கின்னு வந்தீங்க. ஆட்டோ தானே தூக்கின்னு வந்துச்சு. ஆட்டோக்கு 50 ரூபா அப்போ கொடுத்தேன். ஆட்டோ மேலே 50 ரூபா 10 ரூபா வச்சுட்டு போ. யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? 10 பைசா கிட்ட போடா. 50 ரூபா வச்சது ஆட்டோ. எல்லாம் ஆட்டோல ஏத்துறதே பெருசு தெரியுமா? நான் ஏத்த சொன்னேனா? நீ தானே வந்து ஏறி நான் உட்காந்து கை காட்டினேன், நீங்க வந்து நின்னீங்க. அப்புறம் நீ கை காட்டினா வராம இருக்குங்க. அதுவா? நீ 10 ரூபா வச்சுட்டு இடத்த காலி பண்ணி நீ 50 ரூபா மீட்டர்ல 50 ரூபா போட்டு மீட்டர்ல 50 ரூபா போட்டிருக்கோம். அது வந்து ஓடல மீட்டர். நேத்து ஓடினது அப்படியே நிக்குது பாரு. அது அப்படியே மீட்டர் டேமேஜ் ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண, என் கையில கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. நீங்க ஏறும் போது என்ன சொன்னீங்க? ஏறும் போது வா பாத்துக்கலான்னு. வா பாத்துக்கலாம். நீங்க 50 ரூபா மீட்டர்ல கட்டிச்சு 50 ரூபா எடுத்து கொடுத்துட்டேன். சரி எக்ஸ்ட்ரா 10 ரூபா கொடுத்துருப்போம். வச்சு என்ன சார் பண்ண போறீங்க? நாங்க இருந்தா நாங்க 1000 வேலை இருக்கும் எங்களுக்கு. 10 ரூபா வச்சு 1000 வேலை செய்வே நீ. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். ஒரே ஒரு வாக்கியம் ஒன்று சொல்லுவேன். அந்த வாக்கியத்தை வந்து நீங்கள் அப்படியே திருப்பி சொல்லணும். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். 2 தடவை ஸ்பீடாக சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு வந்து அந்த பிரைஸ் கிடையாது, நான் ஏற்பாடு பண்ணுறேன் பர்சனல். ஓகேங்களா? ஓகே. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அது 4 ஈரல் வந்து நாரில் ஈரல். ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. சேர்த்து சொல்லணும் பாருங்க. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் நாரில் ஈரல். 2 தடவை சொல்லணும் கண்டினியூஸாக. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் வந்து நாரின ஈரல். மந்தெல்லாம் ஏன் சேர்ந்ததுப்பா? சரி, லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் நாந்த ஈரல். நாந்த ஈரலா? நாரின ஈரல். ஏதோ சொல்லு, வாய்க்கு சொல்லி விடு. நீங்கள் சொல்லுங்கள். அதே தான். திக்காமல் திணறாமல் ஸ்பீடாக சொல்லணும் கரெக்டாக. என்னங்க சார் சொல்லணும்? லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். எத்தனை 4 ஈரல்? 8 ஈரலா மொத்தம்? லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். ஐயோ 4 கால்ன்றியே. லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். வாழைப்பழம் சொல்லுங்க. வாழைப்பழம். ரொம்ப ஃபைன். அது இன்னொரு தடவை லாஸ்ட் சான்ஸ், ஃபைனல் சான்ஸ். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல், நார்ன ஈரல். லாரி நிறைய ஈரல், அதில் 4 ஈரல் 4 ஈரல். வாய் அசைதே இல்லை, மண்டை மட்டும் நல்லா அசையுது. லாரி நிறைய ஈரல், 4 ஈரல். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த ஷோவில் வந்து அந்த 3 பேர் வந்து பயங்கரமாக பேசினாலும் அண்ட் இன்னைக்கு வந்து நல்லா பேசுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் எவ்வளோ தான் பேசினாலும் அண்ட் நல்லா பேசுனதுன்னா நம்ம அண்ணன் மட்டும்தான். அதில் வாங்க எதுக்கு எடுத்தாலும் சரி, ஏன் பைப்பில் தண்ணி இல்லைன்னா எனக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னாரு.
ஏன் பேச மாட்டேன்னா அதுக்கு எனக்கு தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்னாரு. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே பாவம் அண்ட் எவ்வளோ குடும்ப கஷ்டம் இருந்தாலும் அன்றைக்கி வந்து நம்மகிட்ட நல்லா பேசுனீங்க. ஜென்ரலாக வந்து ஒரு பாடல், ஏன்னா இந்த வாய்ஸ்லேருந்து இந்த தொண்டையிலேருந்து ஒரு பாடல் கேட்கணும். பாப்பா பாடு பாட்டு கேட்டு தலையே ஆட்டு. அடுத்த வரி 3 பேரும். நீங்க 2 லைன் தான் சொன்னீங்க, 2 லைன் மேலேயே பாட்டேன் நான். இது பாட்டா? ஆமா ஜி. இல்லை நீ பாடினது பாட்டா? ஆமா ஜி, நீங்க 2 லைன் கேட்டீங்க. இதுவும் பாட்டு தானே. சரி ஓகே. வந்து சிறப்பாக பாடிய அண்ணன் பேர் என்ன? சுபாஷ். சுபாஷ் அண்ணனுக்காக சபா சொல்லி ஒரு சூப்பரான கம்பெனி வழங்கக்கூடும் ஒரு அதிசய பொருள் பல்பு பிடிங்க. ஸோ அது வந்து நம்ம ஐடி சார்பாக அண்ணனுக்கு கொடுத்துட்டோம். அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய பல்ப் வாங்கினதுனால அண்ட் இன்னைக்கு நல்லா பேசுறது அண்ணன் மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தால் நம்ம பல்பல் ஷோட அண்ட் எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ நம்ம கடைசி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்லே வந்து ஒரு சூப்பரான தேட்டர் இருக்குது. அண்ட் அந்த தேட்டரில் தான் இருக்கும். இந்த ஒருத்தர் வந்து அவங்க கூட படத்துக்கு போகிறது ரெடி ஆகிட்டாரு. நம்ம வேறு யாரும் இல்லை, நம்ம தனியாக தான் அந்த படத்துக்கு போய் ஆகணும். ஸோ நான் வந்து அப்படியே படத்துக்கு போகிறேன். அண்ட் என்ன படத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது தலை படம் வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு திரும்பவே முடியல. நான் வேறு ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படத்துக்காவது போயிடுறேன். அந்த படத்தையும் குறிப்பிட்டு சொல்லுங்க, பொதுவாக சொல்லுங்க. யார் அந்த படத்தில் போக முடியாது? காட்டு விலங்கா? அந்த படத்தில் போக முடியாது. ஒரு தடவை பார்த்ததே போதும். பை பை பை, டேக் கேர். நான் டிக்கெட் எடுத்து நான் கிளம்புறேன்.